லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இருக்குமா? கோவையில் உள்ள செம்மொழி பூங்காவை பிற்படுத்தப்பட்டோர் நல அமைச்சர் சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். இவர் கோவை பொறுப்பு அமைச்சராகவும் உள்ளார். அதிகாரிகளுடன் பூங்காவை முழுமையாக ஆய்வு செய்தார். அங்குள்ள உடற்பயிற்சி கூடத்தில் உடற்பயிற்சி செய்தார். இந்த திடீர் ஆய்வு பின்புலம் குறித்து விசாரித்ததில் பல முக்கிய தகவல்கள் வெளிவந்துள்ளன. முதலில் 165 ஏக்கர் நிலப்பரப்பில் பூங்கா அமைக்க முடிவு செய்யப்பட்டது. முதல் கட்டமாக 45 ஏக்கர் நிலப்பரப்பில் 208 கோடி மதிப்பில் செம்மொழி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. சென்ற திமுக ஆட்சியில் அப்போதைய முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். பூங்காவின் நுழைவாயிலில் கிட்டத்தட்ட 40 கோடிக்கு ஊழல் நடந்திருப்பதாக கட்டட ஒப்பந்ததாரர்கள் சங்கம் சார்பில் முதல்வருக்கு தனி மனு அனுப்பப்பட்டுள்ளது. இதன் பின்னணியில்தான் பூங்காவை முழுமையாக ஆய்வு செய்து தகவல்களை சேகரித்திருக்கிறார் அமைச்சர். ஒவ்வொரு பகுதியையும் அதிகாரிகளிடம் துல்லியமாக கேட்டு தெரிந்து கொண்டார். கோவை மாநகராட்சியில் காங்கிரஸ் கவுன்சிலர்கள் செம்மொழி பூங்காவில் நடந்த ஊழல்கள் குறித்து தனி ஃபைல் ஒன்றை தயாரித்து வைத்துள்ளனர். விரைவில் இந்த தகவல்களை முதல்வர் பார்வைக்கு கொண்டு செல்ல உள்ளதாகவும் கூறப்படுகிறது. முதல்வர் விஜயின் ஊழல் தடுப்பு நடவடிக்கையில் அடுத்த சாட்டை சுழற்ற தயாராகிறது என விமர்சகர்கள் கூறுகின்றனர்.